கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவு நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக கனேடிய கடவுச்சீட்டுடையவர்கள் சீனாவிற்கு 30 நாட்கள் வரை பயண அனுமதி இல்லாமல் பயணம் செய்யலாம் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டு தளர்வை சீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கனேடிய கடவுச்சீட்டுடையவர்கள் சுற்றுலா பயணமாகவோ வர்த்தக நோக்கத்திற்காகவோ அல்லது தமது உறவினர்களை சந்திப்பதற்காகவோ பயண அனுமதிகள் எதுவுமின்றி சீனாவிற்கு 30 நாட்கள் வரை பயணம் செய்ய முடியும். இன்று முதல் இந்த நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்படுகிறது. டிசம்பர் 31ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அதிகளவு கனேடியர்கள் சீனாவிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் சீனாவிற்கும் கனடாவிற்கும் இடையில் ஒரு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவை பலப்படுத்துவதற்கும் இந்த நகர்வு உதவியாக இருக்கும் என்றும் இரு நாட்டு அரசுகளும் அறிவித்திருக்கின்றன. அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் கனடாவை வேறு நட்புகளை தேடி நகர வைத்திருக்கிறது. இதுவரை காலமும் மிக கடுமையான ராஜதந்திர மோதல் நிலையை கொண்டிருந்த சீனாவுடன் கனடா ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையிலும் புதிய ஒப்பந்தங்களை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது அவர்கள் எதிர்பாராத ஒன்று அல்லது அவர்கள் விரும்பாத ஒன்று என்று சொல்லலாம். தம்மை தாண்டி கனடா வேறு நாடுகளோடு நட்பை ஏற்படுத்துவது, பொருளாதார ஒத்துழைப்பை சீர்படுத்துவது அல்லது வேறு நாடுகளோடு ஒத்துழைப்பை அதிகரிப்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் விரும்பாத ஒரு விடயமாகத்தான் தொடர்ந்தும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த வகையில்தான் கனேடிய பிரதமரின் சீன விஜயத்தை தொடர்ந்து சீனாவுடன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படுவதான செய்தி வந்த போது கனேடிய இறக்குமதிகள் மீது கடுமையான வரி விதிக்கப்படும் என மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்தார். இந்த பின்னணிகளோடு சீனாவுடன் எவ்வாறாக பொருளாதார ஒத்துழைப்பை கனடா ஏற்படுத்தப் போகிறது என்ற பெரும் கேள்வி இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் கனடாவிற்கு குறைந்த வரிச்சலுகையோடு இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதற்கு பதிலாக கனோலா விதைகள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் குறைந்த வரியோடு. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது வர்த்தக ஒத்துழைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி வேறு என்னென்ன விடயங்களில் கனடாவும் சீனாவும் வர்த்தக ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பிரதானமான பெரிய வர்த்தக ஒப்பந்தங்கள், பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்கள் எட்டப்படுமாக இருந்தால் அது அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கிடையில் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்டு இந்த வருடத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்படவிருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கு பாதிப்பாக அமையும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடன் அதிகளவு முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாமல் அமெரிக்காவோடு ஒரு அனுசரணை போக்கி கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த மிக பிரதான ஒப்பந்தத்தை சுமூகமான முறையில் ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு விடயமும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் என்பது கனடாவிற்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் கனடா மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிறது. அதே போன்று மெக்சிகோவினோடும் அதன் பொருளாதார ஒத்துழைப்புகள் அவசியமாக இருக்கின்றன. இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் என்றது கனடாவை பொறுத்தவரையிலே மிக முக்கியமானது. அது சரியான முறையில் எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவுடன் ஒரு அனுசரணை போக்கை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய கடப்பாடு கனடாவிற்கு இருக்கிறது. மறுபுறம் அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் காரணமாக நேட்டோவின் பாதுகாப்பு செலவின அதிகரிப்பிற்கு கனேடிய பிரதமர் மாக்கானி இணக்கம் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறாக கனடா தனது பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஒரு பகுதியை பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்குமாக இருந்தால் அதன் வரவு செலவு திட்டத்தை ஈடு செய்ய முடியாத அளவிற்கு நெருக்குவாரங்கள் தோன்றும் என பொருளாதார நிபுணர்களும் எதிர்க்கட்சிகளும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த நிலையில் புதிதான ஒரு அறிவிப்பை கனேடிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அது பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகளை அதிகரிப்பதற்கும் பாதுகாப்பு செலவின அதிகரிப்பிற்கும் மாற்றாக பாதுகாப்பு உற்பத்தி தொடர்பிலான ஒரு விடயமாக இருக்கிறது. பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்திக்காக $6.6 பில்லியன் முதலீடு செய்வதற்கு கனேடிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இந்த அறிவித்தலானது 1,25,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அதை தவிர 81,000 மறைமுகமான வேலைவாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்களையும் இது கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 10 வருடங்களில் கனடாவின் பாதுகாப்பு துறைசார் உற்பத்திகள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. இந்த உற்பத்திகள் கனடாவிற்கு மட்டுமின்றி கனடாவினால் ஏற்றுமதி செய்யப்பட்டு ஏற்றுமதி வருமானத்தை பெறக்கூடிய வகையிலும் இருக்கும் என கனேடிய பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்.
கனடாவில் தயாரிக்கப்படக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கின்றன. அதன் மூலமான வருமானம் ஈட்டப்பட இருக்கிறது. அதேவேளை கனடா தனது பாதுகாப்பிற்காக தனது உற்பத்திகளை பெருமளவில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாக்கப்படும். அதன் மூலமாக உருவாகின்ற புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது கனடாவின் நீண்டகால எதிர்காலத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலும் கூட அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஒப்பந்தத்தில் எவ்வாறான தாக்கங்களை இந்த புதிய பாதுகாப்பு உற்பத்திகளுக்கான நிதி ஒதுக்கீடு கொண்டிருக்கப் போகிறது என்ற கேள்வியினையும் பொருளாதார நிபுணர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கனடா ஒரு வகையில் அமெரிக்காவை சார்ந்திருக்காமல் அல்லது அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் வேறு நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்புகளை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது. அமெரிக்காவை பாதிக்காத அதே வேளையில் கனடாவின் நீண்டகால நலன்களுக்கேற்ற வகையிலான நகர்வாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. கனேடிய பிரதமர் மாகாணி உலகின் தலை சிறந்த பொருளாதார நிபுணராக இருக்கிறார். ஆனால் அவருடைய ராஜதந்திரம் எவ்வாறு இருக்கப் போகிறது, அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் எவ்வாறு அவர் சமன் செய்யப் போகிறார் என்கின்ற கேள்வி இருக்கிறது. கனடாவின் ராஜதந்திரிகளுடைய அண்மை நாட்களின் வெளிநாட்டு பயணங்கள் என்பது கனடா புதிய உறவுகளை தேடி பயணப்படுவதை எடுத்து காட்டியிருக்கிறது. இது அமெரிக்காவினால் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அமெரிக்கா அதிகளவு பொருளாதார நெருக்குவாரங்களை கனடாவிற்கு கொடுக்குமாக இருந்தால் குறுகிய காலத்தில் கனடாவிற்கு அது ஒரு பாதகமான நிலையை தோற்றுவித்தாலும் நீண்ட கால நோக்கில் கனடா தன்னிறைவான பொருளாதாரத்தோடு ஒரு வேறுபட்ட உலக தரிசனத்தை கொண்ட நாடாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதும் சில பொருளியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் கனேடிய பிரதமருடைய இந்த புதிய பொருளாதார அணுகுமுறை, ராஜதந்திர நகர்வுகள் கனடாவிற்கு எப்படியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்று. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.